அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொடுவா மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணலாம்னு. இன்னைக்கு கொஞ்சம் சமைக்கிறது லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளில போற வேலை இருந்தது, அதனாலதான். ஆஸ் யூஷுவல் சிம்பிளா மீன் ஃப்ரை பண்றதுக்கு மீன்ல மசாலா போட்டு கலக்கிட்டு மேரினேட் பண்றதுக்கு வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு எங்க வீட்டுல மோஸ்ட்லி அரைச்சு வச்ச மீன் குழம்பு செஞ்சாதான் பிடிக்கும். அதனால நான் எப்பவுமே வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே அரைச்சிட்டு மிளகாய், தனியாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், புளி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த பிறகு மீனோட தலைவாலும் போட்டுட்டு நல்லெண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கி சாதத்துக்கு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவல் போங்க. அப்படி இருக்கும். எப்பயும் செய்யறதை விட இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாவே இருந்தது குழம்புல. நாம ஏதாவது ஒரு சமையல் செய்யும் போது பார்த்து செய்வோம், அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடும். ஆனா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சேன். பட் கடகடன்னு சமைச்சிட்டேன். எப்பயும் சீக்கிரமா சமைக்கிற எந்த டிஷ்ஷும் சூப்பரா தான் இருக்கும். இப்பன்னு இல்ல, எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அறக்க பிறக்க செய்யற டிஷ் சூப்பரா வந்திருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சைடு பை சைடா மேரினேட் பண்ண மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு. இன்னைக்கான லஞ்ச் எங்க வீட்டுல ரொம்பவே சூப்பரா இருந்தது. அடுத்த மீன் விலாக்ல பார்க்கலாம்.